ஸோ ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். ஓகேவா? இந்த வீடியோவில் ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க. என்னென்னா வந்துட்டு அவங்க ஃபஸ்ட் இயர் M1 படிக்க போகிறாங்க. ஓகேவா? அது யூடியூப்பில் சம் ரிசோர்ஸஸ் இருக்குது போல இருக்குது. ஸோ அந்த ரிசோர்ஸஸ் வந்து பார்த்து படிக்கலாமா அப்படின்னு மாதிரி கேட்டாங்க. எல்லா படிக்கலாமா ப்ளஸ்ஸு எல்லா செமஸ்டர், அதாவது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, எலக்ட்ரிக்கல், M1 எல்லாத்துக்கும் காமனா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் வந்து அதுக்கான பதில் இங்கே சொல்ல போகிறது இல்லை. நான் வந்துட்டு how we have to read the subject மீன்ஸ் சிலபஸ், எப்படி நம்ம வந்து ஒரு சிலபஸை பார்க்கணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்துட்டு நோட்ஸ் எழுதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நோட்ஸ்னால் எப்படி படிக்கிற போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்ன புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்ல போகிற அந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸை புரிஞ்சுக்கிறது, ஓகே, எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அனானிஸ்டிக்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட் உண்டு. அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ அது எல்லாமே நான் வந்து கேப்சர் பண்ணுற வீடியோவாக அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ அதுதான்ப்பா வீடியோ. ஸோ எண்ட் ஆஃப் த இதில் வந்துட்டு கிரெடிட் பாயிண்ட்ஸ்னால் என்ன, ஓகே, ஸோ வந்துட்டு அது எப்படி வந்துட்டு உங்களுக்கு செமஸ்டர் வைஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீன் இப்போ 6 சப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோம். அந்த 6 சப்ஜெக்டில் 6 சப்ஜெக்ட்டுமே முக்கியம்தான். ஆனால் அதை விட அந்த 6 சப்ஜெக்டில் 2-3 சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா அதோட கிரெடிட் பாயிண்ட் அதிகம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், 6 சப்ஜெக்டில் ஒரு 3 சப்ஜெக்ட் 100க்கு 100 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோம். அந்த 100க்கு 100 வாங்குகிற சப்ஜெக்டில், அதாவது O கிரேட் வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ நான் அந்த முக்கியமான 2 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வாங்காமல் மற்ற சில சப்ஜெக்ட்ஸில் O கிரேட் வாங்கினீங்கன்னா அது பெரிய யூஸ்ஃபுல் கிடையாது. புரியலையா? அதை நான் வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சிலபஸ் எப்படி படிக்கணும், எந்த புக்கை ரெஃபர் பண்ணணும், எங்கே மாரி ஆன்லைனில் மெட்டீரியல்ஸ் இருக்குது, ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து CGPA, ஹவு டு கேல்குலேட் CGPA, அந்த CGPAயில் வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதுதான்ப்பா வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி ஐ அப்லோட் லாட் ஆஃப் வீடியோ ரிகார்டிங் Day 1 என்ன பண்ணணும், ப்ளஸ் வந்துட்டு so many videos I uploaded. So if you are interested, please go through and watch those videos. இங்கே அப்படியே இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் போய்ட்டு பின்னாடி போய் பாருங்கள். ப்ளஸ் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன் ஃபஸ்ட் இயர் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயர்ஸ் தான் வந்துட்டு தே ஹாவ் டு நோ இன்டர்வியூனா எப்படி நடக்கும், என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, அதை நம்ம வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே நம்ம எப்படி நம்மளை பில்ட் பண்ணிக்கிறதுன்னு போனீங்கன்னா ஃபைனல் இயர் போகிறப்ப நீங்கள் உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. யூ வில் ஈஸிலி கிராக் த இன்டர்வியூ. அதான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து வீடியோ போட்டிருக்கேன் இல்லை, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இதான்ப்பா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அஃப்ரிகேட்டட் காலேஜ் இல்லை எந்த இதுவாக இருந்தாலும் சரி, சிலபஸ் ரெகுலேஷன் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே PDFன்னு ஒன்று வருது. அதோ இந்த ஃபஸ்ட்டு லிங்க். அடுத்து இந்த ஸ்கூட்டர் இந்த ஆப்லேயும் போய் நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ நம்ம வெப்சைட்டில் போய் செக் பண்ணுறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதான் சென்டர் ஃபார் அகாடமிக் கோர்சஸ். ஸோ ஓகேவா? ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்குது பாருங்கள். கரெக்டாக மெக்கானிக்கல் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, அப்புறம் எலக்ட்ரிக்கல் இருக்குது, அடுத்தது வந்து செராமிக்கு, லெதர் டெக்னாலஜி, பெட்ரோலியம், பயோடெக்னாலஜின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட சிலபஸும் இந்த ஒரே இடத்துக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் மெக்கானிக்கலுக்கு போகிறேன். வந்துருச்சா? சிலபஸ் வந்துருச்சா? ஸோ இதில் இங்கே பாருங்கள், சில விஷயங்களை நம்ம சிலபஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். HUMனா என்ன, ஸோ வந்து TITனா என்ன, TCPனா என்ன. ஸோ அடுத்தது இந்த ப்ரோக்ராம் அவுட்கம்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு சப்ஜெக்டை எதுக்கு படிக்கிறோம், ஓகேவா, அதோட அவுட்கம் என்ன, இன்ஜினியரிங் நாலேஜ், அப்ளை மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃபண்டமெண்டல்ஸ் டு த காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். அதாவது காம்ப்ளெக்ஸான விஷயங்களுக்கு மேக்ஸை யூஸ் பண்ணணும், சயின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி அவுட்கம்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டோட அவுட்கம்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த சப்ஜெக்ட் படிக்க போகிறதுனால நான் என்ன மாதிரி இன்ஜினியராக வெளியில் வரப்போகிறேன் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு இதெல்லாம் ஒரு தடவை பாருங்கள். ஓகே, அது ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது இந்த PS 01, 02 இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே வருவோம். செமஸ்டர் 1, ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கோடு, ஒரு சப்ஜெக்ட்னால் அதுக்கு ஒரு கோடு இருக்கும். ஓகே, மேக்ஸாகவே இருந்தாலும் ஏகப்பட்ட மேக்ஸ் இருக்குது. இது அப்ளைடட் கேல்குலஸ், ஓகேவா? அதேமாரி பார்ஷியல், இதுமாரி ஒவ்வொரு இதுக்கும் கோட் இருக்குது. இதில் வந்து MA25C01. ஸோ இந்தமாரி கோட் இருக்கா? இந்த கோடை பார்த்துட்டு அதுதான் உங்கள் கோட், இதை வச்சு ரெஃபர் பண்ணணும். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 4 இருக்குது பாருங்கள். அடுத்தது இன்ட்ரொடக்ஷன் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கு வந்து 3. அடுத்தது இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து 4 தான் ஈஸி, ஓகேவா? நீங்கள் வரைவீங்க ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ. ஸோ அது வந்து ஒன்றும் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான். ஸோ இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ இதில் வந்து மேக்ஸு, அப்புறம் வந்து ட்ராயிங்கு. ஸோ இது ரொம்பவே கிரெடிட் அதிகமான சப்ஜெக்ட். அதுக்கு அடுத்த கிரெடிட்ஸ் உள்ள சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி.
இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட் கிரெடிட்டே இல்லாதது அப்படின்னா ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ். இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக படிக்கணும் அவசியம் இல்லை, அதான் அர்த்தம். அதுக்கு எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கோ அதுக்கு நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து நல்ல கிரேடு ஏறும். அடுத்தது செகண்ட் செமஸ்டரு. ஸோ இந்தமாரி லீனியர் அல்ஜிப்ரா இந்த கோடெலாம் இருக்குல்ல, இதுதான். ஸோ இந்தமாரி நிறையா ரெஃபரன்ஸ் இருக்குது, இதை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். ஒன்று ஓகே. அடுத்தது இப்போ நம்ம வந்து சிலபஸ் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால இந்த அப்ளைடு கேல்குலஸே எடுத்துக்கிறேன். இதில் வந்து கோர் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு என்ன போட்டிருக்காங்க, டெக்னிக்கல் காம்படென்சி ஆஃப் மாடலிங் இன்ஜினியரிங் ப்ராப்ளம் அண்டு யூஸிங் கேல்குலஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இப்போ டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா, இதுதான் யூனிட் நம்பர் 1. இப்போ நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆன்லைனில் வந்து ஏதோ கோர்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அவன் வந்து ஃபங்க்ஷன் கிராஃப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், நியூ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டாப்பிக்கை கவர் பண்ணுறானா அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். ஓகே, அவ்வளோதான்ப்பா. இந்தமாரி டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் இருக்கும், அதை நீங்கள் கம்பேர் பண்ணி ஒரு இடத்துல படிக்கிறீங்க. இன்ஜினியரிங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி உங்களுக்கான ஆன்சர் இப்போ 12th வரைக்கும் நம்ம படிச்சுட்டு வந்திருப்போம். அதில் வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் ஒரு புக்குக்குள்ளே எல்லாமே இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து ஃபாரின் ஆத்தர்ஸ் லோக்கல் ஆத்தர்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் டீட்டெயிலாக பேசியிருப்பேன். ஓகே, எப்படி ரெஃபர் பண்ணி படிக்கணுங்கிறதெல்லாம் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் டீட்டெயிலுக்காக சொல்கிறேன். இன்ஜினியரிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய கடல், கரெக்டாக? ஸோ இந்த கடலுக்குள்ளே நிறைய பேர் நிறைய புக்ஸ் போட்டிருப்பாங்க, நிறைய டாபிக்ஸை கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அது எல்லாமே நம்ம சிலபஸ் நம்ம எக்ஸாமில் கேட்க போகிறது டாப்பிக்காக இருக்கானா இருக்காது. நம்ம எக்ஸாமில் என்ன டாபிக் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டா போதும். அந்த டாபிக் எந்தெந்த புக்கில் கவர் ஆகிருக்கு, எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணி படிக்க பழகணும். ஓகே, அந்த பொண்ணு கேட்டாங்க இல்லையா இது கரெக்டாக இல்லையான்னு. இப்போ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நான் M1க்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னா, இந்தமாரி 36 கோர்ஸ் இருக்குது, 36 கோர்ஸுக்கு யார் ஆன்சர் பண்ணுவா? ஸோ எப்போதுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஒரு விஷயத்த நம்மளாலே புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அதை வந்து ஒரு 20-30 தடவை நம்ம தேடி கண்டுபிடிக்காத பட்சத்தில் யாரையா உதவி கேட்கணுமே தவிர்த்து எடுத்தோடனே நம்ம வந்துட்டு டிபெண்டன்சியாக இருக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சிலபஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த சிலபஸ்ஸு இந்த புக்கில் கவர் ஆயிருக்கா, இந்த வீடியோவில் கவர் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். கவர் ஆயிருந்ததுன்னா அதை அப்படியே நோட்ஸ் எழுதி ஒரு நோட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். அது எக்ஸாம் டைமில் அதை அப்படியே செக் பண்ணி நம்ம படித்தா போதும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ இதில் இவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து டெஃபினைட் அண்ட் இன்ஃபினைட் இன்டர்கல். ஸோ இந்தமாரி ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் பண்ணணும். ப்ளஸ் வந்து கேட் எக்ஸாம், அதை இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கேட் எக்ஸாம் ப்ராப்ளம்லாம் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அப்படின்னா அர்த்தம் இப்போ ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே கேட் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கேட்டை பற்றி நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்தது இங்கே ரெஃபரன்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து புக்கு. ஒன்று வந்துட்டு ஃபாரின் ஆத்தர், இன்னொன்று வந்துட்டு ஃபாரின் ஆத்தர், இன்னும் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் தான் பாருங்கள், குரோவலில் இருக்கா பார்த்தீங்களா, ஹையர் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லிட்டு. இது வந்து இந்தியன் ஆத்தர். ஸோ இந்த எந்த புக்கு வேணால் ரெஃபர் பண்ணி இந்த டாபிக்ஸ் இப்போ மேலே பார்த்த எல்லா டாபிக்ஸுமே அந்த ஒரு 1000 பேஜ் இருக்கும் அந்த புக்குக்குள்ளே. ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல அது கவர் ஆகிருக்கும். இப்போ இந்த புக்கை வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா, இமேஜஸ். ஸோ இதான் அந்த புக்கு, அது ரெஃபரன்ஸ்க்காக நான் வந்து உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு. ஸோ அப்போ தெரிஞ்சிருச்சா நம்ம என்ன புக்கை ரெஃபர் பண்ணணுன்னு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் காலேஜுக்குள்ளேயே இந்த புக்ஸ் வந்துட்டு அவங்க வச்சுருப்பாங்க, ஏன்னா அது ஸ்டாண்டர்ட் இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த புக் இருக்கும். ஸோ இந்த புக்கை எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம், இது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரிசோர்ஸ். இப்போ மெட்டீரியல் புக் இருக்குது, பட் மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குது எனக்கு வேணுமே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே ஹைப்பர் லிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு போயிடுச்சு பாருங்கள். ஸோ இதில் நம்ம சிலபஸில் இருந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கா, அவ்வளோதான்ப்பா, சிம்பிள். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு டாப்பிக்குள்ளே போகிறேன். வெக்டார் கேல்குலஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்குள்ளே போகிறோன்னு வச்சுப்போம். வெக்டார் கேல்குலஸ்க்குள்ளே போங்க. ஸோ இப்போ அந்த அந்த கேல்குலஸ்க்குள்ளே இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா, க்ரீன்ஸ் தியரம் இருக்குது, க்ரோல் அண்ட் டைவர்ஜென்ஸ் இருக்குது, ஸ்டோக்ஸ் தியரம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான இது, க்ரோல் அண்ட் டைவர்ஜென்ஸ் இதெல்லாம். ஓகேவா, இதில் எக்ஸாம் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இருங்க அது லோட் ஆகிட்டு இருக்குது, அதனால தான் வந்துட்டு எல்லாம் வித்தியாசமாக தெரியுது. அதை வந்துருச்சு பாருங்கள். இப்போ அதோட பேசிக்ஸ் ஃபார்முலா, அது எப்படி டெரைவ் பண்ணியிருக்காங்க, டைவர்ஜென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு. ஓகே, ஸோ இங்கே எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள். இது கூட நம்ம செமஸ்டரில் கேட்கலாம். அது ப்ரொஃபஸர் ரெஃபர் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. அது நம்ம அடுத்த இதில் பேசுவோம், எப்படிலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ படிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அது நெக்ஸ்ட் வீடியோ வருது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் பேசிக்ஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஆன்லைனில் மெட்டீரியல் இருக்கா, அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி தான் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி இதில் நோட்ஸ் எழுதி ஒரு இடத்துல ப்ராப்பராக வச்சுக்கணும். ஓகே,
ஸோ இப்போ பார்த்தது மேக்ஸுக்கு பார்த்தோம், அதேமாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் இருக்குது. இதேமாதிரி நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டாக நீங்கள் கோத்ரூ பண்ணணும். இது வந்து இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், ஓகேவா? அது இன்ஜினியரிங் ட்ராயிங் இருக்குது. இது ரொம்ப ஒரு இன்ஜினியரிங்க்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட் நம்ம நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதில் எங்கே ரிசோர்ஸஸ் இருக்குது, ஸோ அந்த புக்ஸ் என்ன ரெஃபர் பண்ணணும், ஸோ அதுமாதிரி எல்லாத்துக்கும் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் இதெல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணி படிங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? நம்ம வந்து இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸு, இந்த சிலபஸ்ஸு எப்படி பார்க்குறதெல்லாம் பார்த்தோமா? அடுத்தது இந்த சிஜிபிஏ கேல்குலேஷனும் பார்த்துருவோம். அது ரொம்ப சிம்பிள். ஜிபிஏ சிஜிபிஏ 2 இருக்குது, ஓகேவா? அந்த ஜிபிஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு செமஸ்டர் வைஸ் வரக்கூடிய மார்க்கு. சிஜிபிஏங்கிறது குமுலேட்டிவ் ஜிபிஏ, ஓகேவா? அதோட குமுலேஷன் தான் அது. ஜிபிஏ என்ன, சிஜிபிஏ என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம். நீங்கள் சிம்பிள் இந்த கிரேட் பாயிண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற பின்னாடி உள்ள இந்த மேக்ஸ் தெரிஞ்சால் போதும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நான் ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இதான்ப்பா அந்த ஷீட்டு. இப்போ நம்ம அந்த செமஸ்டர் வைஸ் இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? கிரெடிட் 4, கேல்குலஸ் கிரெடிட் 4, அதான் மேக்ஸ் இங்கே போட்டு வச்சுருக்கேன், ஓகேவா? ஐஎம்ஏ, இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஐஎம்இ இங்கே போட்டிருக்கேன். ஸோ சிஜி, அதாவது இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று. நெக்ஸ்ட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த செமஸ்டர் இந்தமாரி இங்கே கிரேடுக்கு இப்போ ஓ கிரேட் வாங்கினா 10 பாயிண்ட்ஸு, ஏ ப்ளஸ் வாங்கினீங்கன்னா 9 பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு கிரேட் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த செமஸ்டரில் ஃபஸ்ட் செமஸ்டர் எல்லாருமே நீங்கள் வந்து என்ன வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்துட்டு 9 ஏ ப்ளஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா 9 இன்ட்டு இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே ஏ கிரேட் வாங்கியிருக்கீங்க. அப்படி அஷ்யூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓவராலாக சம் பண்ணணும். இப்போ எல்லா நீங்கள் வாங்கின ஸ்கோருக்கு சம் பண்ணிங்கன்னா 243 வருதா? இப்போ இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸையும் சம் பண்ணணும் 27. அதை டிவைட் பண்ணிங்கன்னா 243 டிவைட் பை 27 டிவைட் பண்ணிங்கன்னா அதில் கிடைக்க போகிறது தான் வந்து ஜிபிஏ. இப்போ நீங்கள் இந்த செமஸ்டருக்கு 9 கிரேட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 90% ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது சிஜிபி எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா அது ரொம்ப சிம்பிள். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த வாங்கினீங்களே இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸு இந்த 27, நெக்ஸ்ட் செமஸ்டரில் 13 கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்கலாம். இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். இப்போ நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்களே உங்கள் மொத்த ஸ்கோரு, அதையும் கூட்டிக்கணும். ஓகேவா? 243 வந்தது. இப்போ நெக்ஸ்ட் செமஸ்டர் 215 வாங்குறீங்கன்னா ரெண்டுத்தையுமே கூட்டி இங்கே இருக்க கிரெடிட் பாயிண்ட்ஸை கூட்டி டிவைட் பண்ணணும். இல்லைனா ரொம்ப சிம்பிள், நீங்கள் எடுத்தீங்களா மார்க்கு 9னா அடுத்த செமஸ்டர் 9 வாங்குறீங்கன்னா 18 டிவைட் பை 2 என்ன வருது? 9. ஸோ அப்போ 9 தான் உங்கள் சிஜிபிஏ. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, இது வந்து இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் குழப்பற மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயரில் இருக்கீங்க, பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் தேர்ட் இயர் படிக்கிறப்ப என்னன்னா சிஜிபி இவ்வளோ வாங்கியிருக்கோமா அப்படின்னா ஏற்றணும்னா என்ன பண்ணணும், எந்த சப்ஜெக்டில் அதிகம் மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞான உதயம் அப்போ வரும். அதாவது எப்போ வரும்னா அப்போ வந்து எனக்கும் அப்போ தான் வந்தது, ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே இதெல்லாம் பேசிக்கான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு செமஸ்டரில் வந்து இவ்வளோ சிஜிபிஏ வாங்குறீங்க அப்படின்னா நம்ம 9க்கு மேலே கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம என்னென்ன சப்ஜெக்டில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணால் நம்ம வாங்க முடியுங்கிறதுக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப வழக்கம் தான். ஓகே, சிஜிபிஏக்காக கம்பெனிஸ் வராது, ஓகேவா? அது வச்சு தான் வருவாங்க, ஓகேவா? அதாவது எப்படின்னா சிஜிபிஏ வச்சு உள்ளே விட்டுட்டு உள்ளே வந்ததுக்கப்புறமா சார் நான் கோல்டு மெடலிஸ்ட் இருந்துட்டு எனக்கு என்ன வந்து அப்படின்ற ஆட்டிடியூடில் தான் இருக்கும், ஓகேவா? அதை பற்றி எனக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நிறையா பேசுவோம். ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்ம எப்படி ஒரு சிலபஸை ரெஃபர் பண்ணணும், அந்த சிலபஸ்லேருந்து நமக்கு தேவையான டாபிக்ஸை எப்படி கவர் பண்ணணும், அந்த லிங்க் அதாவது அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கான நோட்ஸு அந்த ஐட்டம்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டாக என்ன பார்க்க அடுத்த வீடியோ நான் போட போகிறேன். அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எங்கே டவுன்லோட் பண்ணலாம், ஓகேவா? எப்படிலாம் வாங்கணும், ஓகேவா? ஸோ அஃப்ரிகேட்டட் அதாவது இது வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி அஃப்ரிகேட்டட் காலேஜாக இருந்தாலும் சரி, டீம்டு யூனிவர்சிட்டி என்ன யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எப்படி ப்ளே பண்ணும், ஸோ அந்தமாரி விஷயங்கள் ப்ளஸ் அது ப்ரொஃபஸர் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வரும், கேட் எக்ஸாம் பற்றி வரும், ஓகேவா? ஸோ வந்து அதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஒன்று, ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் டே.